ஒரு காலத்தில் மார்க்கண்டேயர் என்னும் சிறுவன் மார்க்கண்டேய முனிவருக்கும் அவரது மனைவிக்கும் பிறந்தார். ஆனால் விதியின்படி அவர் 16 வயது வரையில் மட்டுமே வாழ வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த குழந்தை சிறுவயதிலிருந்தே சிவபெருமானை பக்தியுடன் வணங்கிக் கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஓம் நம சிவாய என ஜபித்து லிங்கத்தை வழிபட்டு கொண்டிருப்பான். அவரது 16வது பிறந்த நாளில் யமன் மரணதேவன் அவரை பிராணனை பிடிக்க வந்தார். அந்த நேரத்தில் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை இறுக தழுவிக்கொண்டார். யமன் தமது பாசக்கயிற்றை வீசி அவரை பிடிக்க முயன்ற போது அந்த கயிறு சிவலிங்கத்தையும் சுற்றியது. அதே நேரத்தில் சிவபெருமான் லிங்கத்திலிருந்து தோன்றி கோபமுற்று யமனை தாக்கினார். சிவபெருமான் யமனை சண்டையிட்டு வென்று மார்க்கண்டேயரை சிரஞ்சீவி என்றும் உயிரோடு இருப்பவன் என்று அருள் செய்தார். அதன் பிறகு சிவபெருமான் என் பக்தர்களை எவராலும் பாதிக்க முடியாது என்று உலகுக்கு தெரிவித்தார்.